السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن للمتقين مفازا حدائق وعنابا وكواعب ترابا وكأسا دهاقا. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவுடைய பேரருளால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாவுடைய ஆலயம் மஸ்ஜித் தக்வாவில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாவுக்கு அனைத்து போலும் உண்டாக்குமார். சில நாட்களுக்கு முன்னர் ரமலானை நாம் நோன்பு நோற்று அதற்கு விடை கொடுத்திருக்கின்றோம். அந்த ரமலான் நமக்கு பல்வேறு பயிற்சிகளை தந்திருக்கும் என்று நாம் நம்பிக்கை வைக்கின்றோம். பகல் காலங்களில் இதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் அந்த ரமலானில் நமக்கு தடை செய்யப்பட்டிருந்தன. அதை எவருக்கும் தெரியாமல் அந்த தடையை மீறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அல்லாஹ் என்கிற மகத்தான பேரருளாளன் அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த தடைகளை எல்லாம் மீறாமல் அல்லாஹை பயந்து நம்முடைய நடவடிக்கைகளை செயல்பாடுகளை நாம் அமைத்துக் கொண்டோம். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அல்லாஹ்வை பற்றிய அந்த பயம் ஏனைய காலங்களிலும் நம்முடைய நடவடிக்கைகளில் இருக்கும் என்று சொன்னால், கடந்த ரமலானில் நாம் முறையான பயிற்சியை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் அந்த ரமலானில் நோன்பை கடமையாக்கிவிட்டு அதைத்தான் சொல்கிறார். அல்லாஹை பற்றிய அச்சம் உங்களுக்கு ஏற்படக்கூடும் என்று சொல்லி, அந்த அச்சம் நம்முடைய ஏனைய காலங்களிலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனையோ நல்ல காரியங்களை அந்த ரமலானில் நாம் செய்திருக்கிறோம். ஏனைய காலங்களில் செய்ய விட்டவைகளை எல்லாம், செய்ய மறந்தவைகளை எல்லாம் ரமலானில் நாம் செய்திருக்கிறோம். வலிந்து ஓடிப்போய் அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம். அதற்கும் காரணம் அல்லாஹை பற்றிய அந்த பயம்தான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான்: வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நீங்கள் நன்மையான இறைவனை பற்றிய பயம் நமக்கு ஏற்படக்கூடிய அச்சம் தரக்கூடிய காரியங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். தீமையானவற்றில் வரம்பு மீறுதலில் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்கிற இந்த இறை வாக்குக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். காரணம், அல்லாஹ்வுக்கு முழுக்க அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிகப்பெரிய பரிசை அவன் நமக்கு வாக்களித்திருக்கிறான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா ஹதாயிக வ அனாபா வ கவாயிப தராபா
வக்கஅஸன் திஹாகா. முத்தகீன்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது. முத்தகீன் என்பவர்கள் யார்? ரமலானில் பகல் காலங்களில் நாம் எப்படி இருந்தோம் என்பதை ஒவ்வொருவரும் உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து கேளுங்கள். இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதையும் நீங்கள் திரும்பி பாருங்கள். எனவே முழுக்க வாழ்நாள் முழுக்க அல்லாஹை பயந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மகத்தான வெற்றி இருக்கிறது. ஹதாயிக வ அனாபா, தோட்டங்கள் இருக்கின்றன, திராட்சைகள் இருக்கின்றன. கவாயிபா தராபா, ஒத்த வயதுடைய கன்னியர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அவர்களுக்காக அல்லாஹ் வைத்திருக்கிறார். கஅஸன் திஹாகா, நிரம்பிய கிண்ணங்கள், மதுக்கள் நிரம்பிய மனிதனை அதாவது இன்பத்தின் உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய மது ரசங்கள் நிரம்பிய கிண்ணங்கள் அந்த சோனத்திலே இருக்கின்றன. இதையெல்லாம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வாக்களிக்கின்றான். மறுமையில் இருக்கிறது என்று சொல்கிறார். வஸயுஜன்னபுல் அத்கா, நாளை நரகத்தில் எவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டு தள்ளப்படுவார்களோ அவர்களெல்லாம் அங்கு நொந்து சாவார்கள். அவர்களுக்கு வாழும் இல்லை, சாவும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களுக்கு வஸயுஜன்னபுல் அத்கா, அல்லாஹ்வை மிக 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 அஞ்சி வாழக்கூடியவர்களை அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் அப்புறப்படுத்துகிறான். அல்லதி யுக்தி மாலஹு யதஸக்கா, அவர்கள் தங்களுடைய செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் வழங்கினார்கள். எதற்காக? தாங்கள் தூய்மை அடைய வேண்டும், தாங்கள் சம்பாதித்த செல்வம் தூய்மை அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் வழங்கினார்கள். ஒமாலி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா இல்லா இப்திகா வஜ்ஹி ரப்பில் அலா வல ஸௌஃப யர்லா, அவர்கள் மிக உயர்ந்த தன் இறைவனுடைய அந்த திருமுகத்தை நாடியே தவிர அவர்கள் யாருக்கும் எந்த நன்றி கடனும் திருப்பி செலுத்தும்படியாக இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மறுமையில் காண வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு தங்களுடைய செல்வங்களை அவர்கள் வாரி வாரி வழங்கினார்கள். ரமலானில் ஓடிப்போய் நாம் தான தர்மங்களை செய்தோம். ஆனால் ரமலான் விடைபெற்று விட்டது. இப்போது ஓடுவதில் இருந்து முடங்கி போயிருக்கிறோம். அது போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்கு நாம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறோம், முழுக்கு போட்டிருக்கிறோம். இது எந்த வகையில் சரி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கடந்த காலத்தில் ரமலானின் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி, இன்றைக்கு நம்முடைய செயல்பாடுகள் எப்படி என்பதை உரசி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வசனங்கள். எல்லா காலங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்ற மதிப்பு மிக்கவர்களாக, இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய நன்மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையும் போக்கும் இருக்கும் என்று சொன்னால் கடந்த ரமலானில் நாம் சரியான பயிற்சி பெற்றிருக்கிறோம் என்று பொருள் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிற 8ஆம் அத்தியாயம் 3-4 வசனத்தை பார்க்கிறோம். அல்லதீன யுகீமுன ஸலா வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், முத்தகீன்கள் என்போர் யார் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் என்போர் யார்? தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், நாம் வழங்கியதிலிருந்து செலவு செய்வார்கள். அப்ப அன்றாடம் தொழ வேண்டும். இது அல்லாஹ்வை பற்றிய பயம் உள்ளவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். ரமலானில் தக்க பயிற்சி எடுத்திருந்தால் ரமலானில் எப்படி பள்ளிகள் நிரம்பி வழிந்தன, எனக்கு உனக்கு என்று, எனக்கு முதல் அணி எனக்கு 2ஆம் அணி என்று எப்படி தொழுகையில் போட்டி போட்டுக்கொண்டு ரமலானில் பள்ளிகளை நிரப்பி ரமலானில் பள்ளி வாசல்களை அலங்கரித்தோமோ, தொழுகையால் அலங்கரித்தோமோ, அந்த தொழுகை ரமலான் முடிந்ததோடு அதற்கு மூடு விழா கண்டுவிட்டோம். அது நாம் அதை முடித்து விட்டோம். இனி அடுத்த ரமலான் எப்போது, அப்போது தொழுது கொள்வோம் என்கிற இந்த போக்கு சரியான பக்குவத்தை ரமலானில் நாம் பெறவில்லை என்றுதான் பொருள். அந்த பக்குவத்தை நமக்கு தரவில்லை என்று பொருள். அல்லாஹ்வின் மீது பயம் இருந்திருக்கும் என்று சொன்னால் எல்லா காலத்திலும் தொழ வேண்டும். தொழாதவன் முஸ்லிம் இல்லை, தொழாதவன் இறைவனை மறுக்கக்கூடியவன் காஃபிர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வாக்குக்கு கட்டுப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லா காலத்திலும் தொழுகின்றவன் தான் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவன். உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள்தான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யார்? எல்லா காலத்திலும் தொழக்கூடியவர்கள். வருடத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவன்,
தன்னை மூமின் என்று சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அவன் மூமின் அல்ல. அவன் அன்றாடம் தொழக்கூடியவனாக இருந்தால் மட்டும்தான் அனைத்தையும் ஒத்தி போட்டுவிட்டு அல்லாஹு அக்பர் ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா என்கிற போது ஓடோடி பள்ளிக்கு வருவான். தன்னுடைய காதில் இந்த அழைப்பு விடுகிறது, காதை தைக்கிறது. ஆனாலும் வீட்டில் நாம் முடங்கி போயிருக்கிறோம். பள்ளிக்கு ஓடோடி வந்து இங்கு நடக்கிற இந்த கூட்டுத் தொழுகையில் பங்கெடுக்கின்றவர்கள் யார், எத்தனை பேர்? சிந்தித்து பாருங்கள். பேர் நாம் மூமின் என்கிறோம், ஆனால் அவர்கள் மூமின்கள் அல்ல. உண்மையான மூமின்கள் என்று சொன்னால் அவர்கள் ஹய்யால ஸலா என்றால் ஓடோடி வர வேண்டும், இங்கு அணிவகுப்பில் நின்று தொழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிற இந்த பக்குவம் நமக்கு ரமலானில் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க வேண்டும். உண்மையிலே ரமலான் நாம் நோவு நோற்று அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கட்டுப்பட்டு கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தால் இது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை அல்லாஹ் இந்த 8ஆம் அத்தியாயம் 3-4 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், முஸ்லிமில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கானத் அலைனார் ஆயத்துல் இபில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அதாவது ஐவேளை தொழுகை இருக்கிறதே, ஒரு நாளில் 5 நேரம் தொழுவது, அதுபோன்று இந்த ஜும்மாவில் தொழுதுவிட்டு இனி அடுத்த ஜும்மாவிற்காக எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்ந்து ஒவ்வொரு ஜும்மாவில் வந்து தொழுவது, ரமலானில் நோன்பு நோற்பது, அடுத்த ரமலானில் நோன்பு நோற்பது, இப்படி ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை இன்னொரு தொழுகை இன்னொரு தொழுகை என்று தொடர்ந்து எந்த விடுதலும் இல்லாமல் எவன் தொழுகிறானோ அவனுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, பெரும்பாவங்களை தவிர. இந்த தொழுகை அசர் தொழுகை தொழும்போது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் இவன் செய்யக்கூடிய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஜும்மா அடுத்த ஜும்மா இந்த இரண்டுக்கும் இடையில் அவன் செய்த குற்றங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது. இந்த ரமலான் அடுத்த ரமலான் இரண்டுக்கும் இடையில் செய்யக்கூடிய குற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை முஸ்லிமில் 396 பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிமில் 397வது ஹதீஸ், ஒரு முஸ்லிம் அழகான முறையில் அவன் ஒது செய்து, அதுவும் வீட்டிலேயே ஒது செய்து, நல்ல அழகான முறை என்று சொன்னால் ஒலுவிலும் கூட அழகு இருக்கிறது, ஒலுவிலும் கூட அலங்கோலம் இருக்கிறது. அள்ளி தெளித்தார் போல் தண்ணியை காலி செய்வது என்பதல்ல ஒது. முறையாக முன்கைகளை கழுவ வேண்டும், வாயை கொப்பளிக்க வேண்டும், நாசிக்கு தண்ணீர் செலுத்தி சீந்த வேண்டும், முகத்தை முழுவதுமாக கழுவ வேண்டும், கை வலது கையை முழங்கை உட்பட கழுவ வேண்டும், கால் அதே போன்று கரண்டைக்கால் உட்பட கழுவ வேண்டும், தலையை முழுவதுமாக தடவ வேண்டும். இதுதான் முழுமையான அழகான ஒலு. அலங்கோலமான ஒலு ஏதோ தண்ணியை காலி செய்வது, அள்ளித்தளித்தார் போல அவசர கோலத்தில் செய்யக்கூடிய அந்த ஒது அல்ல. அழகான முறையில் ஒது செய்துவிட்டு அவன் உள்ளச்சத்தோடு தொழுவையை தொழுவான் என்று சொன்னால் அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத்தில் ஜன்னா, அவனுக்கு சொர்க்கம் கட்டாயம் என்கிறார்கள். இவ்வளவு பெரிய பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த பக்குவத்தை, தொழுகையை விடாமல், எவர் தடுத்தாலும் விடாமல், அதில் எந்த தடங்களும் இல்லாமல் தொழக்கூடிய அந்த மனநிலை நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால், கடந்த ரமலானில் நோன்பு நோற்றோம், தொழுதோம், நன்மைகளை செய்தோம் என்ற இந்த பயிற்சி ஏனைய காலங்களிலும் அது நமக்கு கைகூடும். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை தொழுதுவிட்டு, வருடத்துக்கு ஒரு முறை நன்மையை மட்டும் செய்துவிட்டு நாம் மற்ற நேரங்களில் அதற்கு முழுக்கு போட்டால் அல்லாஹ்விடத்தில் அதற்கான எந்த பரிசும் பயனும் இல்லை என்பதை இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றன. எனவே ரமலானை விட்டு நாம் விடைபெற்றிருக்கிறோம். ரமலான் நம்மை விட்டு விடைபெற்றிருக்கிறது. எப்போது ரமலான் வரும் ரமலான் வரும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தோம், அது வந்த வேகத்தில் போய்விட்டது. இனி எப்போது வரும்? ஒரு மாதம் ஆரம்பித்தது, 29 நாளில் முடிந்து விட்டது, ரமலான் முடிந்து விட்டது. ஆக நன்மைகள் செய்வதற்கு இனி ஒரு ரமலானை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பதல்ல. அடுத்தடுத்த மாதங்களில் நன்மைகளை செய்வதற்கான அத்தனை வழிமுறைகளையும் குர்ஆனும் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வழிமுறையும்
நமக்கு சொல்லி தந்திருக்கின்றன. அதை பேணி நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள வேண்டும். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.